வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादुकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே வீடியோ பதிவானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகத்தில் மனித பிறவியிலாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் நமது சேனலில் தினந்தோறும் பதிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் பதிவினை தங்களது கிரகங்களிலும், இல்லங்களிலும், அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை தங்களது ஹிருதயத்திற்குள் உள்வாங்கிக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஏக சப்தஜிமா சர்க்கா, சர்க்கமானது 71. அதிகாயவதா, அரக்கனாகப்பட்ட ராமனுடைய புதல்வன் அதிகாயனை ஸ்ரீ ராமபிரானுடைய தம்பியாகப்பட்ட லக்ஷ்மண பெருமாள் வதம் செய்தாராம். 79வது ஸ்லோகத்திலிருந்து சர்க்கம் முழுவதும் உள்ள ஸ்லோகங்களை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசியை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரத சத்ருகுண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஓஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவி च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमालिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः. श्री सीतालक्ष्मण समेत श्रीरामचन्द्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणம் யுத்தகாண்டத்தில் ஏகசப்ததிமா சர்க்கா, சர்க்கமானது 71. அதிகாயவதா, அரக்கனாகப்பட்ட ராவணனுடைய புதல்வன் அதிகாயனை ஸ்ரீ ராமபிரானுடைய தம்பியாகப்பட்ட ஸ்ரீ லக்ஷ்மண பெருமாள் வதம் செய்தாராம். 79வது ஸ்லோகம். தேபான காலசங்காசா ராட்சசேந்திர தனுஷ்யுதாக ஹேமபுங்கா ரவிப்பர்க்கியாஸ் சக்ரூர் தீப்தம் இவாம்பரம். அதாவது ரொம்பவும் அரக்கன்லேயே ரொம்பவும் சிறந்தவனாக இருக்கக்கூடியவன் இந்த அதிகாயம். அவனுடைய வில்லிலிருந்து புறப்பட்ட அந்த அம்பானது பிரமாதமாக பொன்னால் அலங்காரம் செய்யப்பட்ட சூரிய பகவானுக்கு இணையாக ஒளிப்படைத்த ஒளியுடன் கூடிய யமதர்மராஜன் காலனை போல இருக்கக்கூடிய உயிரை பெருக்கக்கூடிய பானங்களை அவன் செலுத்தினானாம். அப்போ செலுத்தும் பொழுது ஆகாயத்தில் வானத்தில் பிரம்மாண்டமான பேரொழியால் வானமே அப்படியே நிரம்பிடுத்தான். ததஸ்தான் ராட்சசோ சிருஷ்டான் சரௌகான் ராகவானுஜா
அசம்பிராந்த பிரசிச்சேத நிசீடை பகுபிஸ்வரைஹி. ஆனால் அந்த சமயத்தில் ஸ்ரீ ராமபிரானுடைய தம்பியாக இருக்கப்பட்ட ஸ்ரீ லக்ஷ்மண பெருமாள் கொஞ்சம் கூட மனமானது கலங்காம, மனசில் எந்த விதமான கிளேசமும் இல்லாமல் அந்த அரக்கனாகப்பட்ட அதிகாயினால் விடப்பட்ட அந்த அம்பு கூட்டங்களை தன்னுடைய கூர்மையான அநேக பானங்களால் துண்டித்து தள்ளினாராம். ரான்சரான் யுதே சம்பிரேக்ஷியா விக்ருதான் ராவணாத்மஜா சுகோப திரித சேந்திராரி ஜக்ராக நிசிதம் சரம். அந்த சமயத்தில் இந்த போர்க்களத்தில் இந்த ராவணனுடைய புதல்வனாகப்பட்ட அந்த அதிகாயன் தன்னால் செலுத்தப்பட்ட அந்த அம்புகள் முறிக்கப்பட்டதை பார்த்துட்டு அவன் தேவேந்திரனுக்கு பகைவன். அதிகாயன் ரொம்பவும் கோபம் கொண்டு ரொம்பவும் கூர்மையாக இருக்கக்கூடிய ஒரு பானத்தை தன்னுடைய கையில் எடுத்துட்டானாம். சந்தாய மகா தேஜாஸ்தம் பானம் சகசோத்ஸுஜத் ததா சௌமித்ரீம் ஆயாந்தம் ஆஜகான ஸ்தனாந்தரே. ரொம்பவும் ஆற்றல் மிக்க இந்த அரக்கனாகப்பட்ட அதிகாயன் என்ன பண்ணானா, வில்லில் பானத்தை கோர்த்து ரொம்பவும் வேகமாக செலுத்தினானா. அந்த பானமானது தன்னை எதிர்த்து கொண்டு வருகின்றது அப்படின்றத பார்த்த உடனே அந்த பானம் என்ன பண்ணிட்டான், இவரால் லக்ஷ்மணனால் தடுக்க முடியல. அப்போ அந்த பானமானது லக்ஷ்மண பெருமானுடைய மார்பை தாக்கித்தான். அதிகாயேன சௌமித்ரேஷ் தாடிதோ விதிவக்ஷசி சுசுராவ ருதிரம் தீவிரம் மதம் மத்த இவத் விபகா சசாகர ததாத்மானம் விஷல்யம் சகசாயுபு ஜக்ராகச சரம் தீக்ஷம் அஸ்திரேனாபிச சந்ததே. இந்த அரக்கனாகப்பட்ட அதிகாயினால் செலுத்தப்பட்ட அந்த பானமானது ஸ்ரீ லக்ஷ்மண பெருமானுடைய மார்பில் தாக்கப்பட்டதுமே எப்படி இருந்தாராம் தெரியுமா? அவர் பார்க்கறதுக்கு ஒரு மத கொண்ட யானையானது மதநீரை எப்படி பெருகி விடுமோ அதுபோல ஸ்ரீ லக்ஷ்மண பெருமானுடைய உடம்புலேருந்து ஏராளமான இரத்தத்தை வெளியே வந்துதான். பல வகை திறன் கொண்ட எல்லா விதத்திலையுமே ஏகப்பட்டதான் திறன் கொண்டவர் லக்ஷ்மண பெருமாள். உடனே என்ன பண்ணாராம், தன்னோட மார்பில் இருந்த அந்த பானத்தை பிடுங்கி தூக்கி எரிஞ்சாராம். அம்பு தாக்குதல்ல அவருக்கு ஏற்பட்ட அந்த காயத்தையும் வெளியையும் உடனடியாக லக்ஷ்மண பெருமாள் அதை போக்கி கொண்டாராம். கொடுமையான ஒரு பானத்தை எடுத்து அந்த அதில் அதற்கு உண்டான மந்திரங்களை அதில் உச்சாரணம் செய்து அதை அஸ்திரமாக செய்து கொண்டாராம் லக்ஷ்மண பெருமாள். ஆக்னேயேன ததாஸ்திரேனா யோஜயாமாச சாயகம் ச ஜஜ்வால ததா பாணி தனுஷ்யஸ்ய மகாத்மனஹா. அந்த பானத்தில் லக்ஷ்மண பெருமாள் என்ன மந்திரம் சொன்னார் தெரியுமா? ஆக்னேய மந்திரத்தை சொல்றார். அந்த ஆக்னேய மந்திரத்தை அதில் மந்திரத்தை ஜபித்து ஆக்னேய அஸ்திரமாக செய்து கொண்டாராம் லக்ஷ்மணன். மகாத்மாவாக இருக்கக்கூடிய உடனே என்ன பண்ணாராம், லக்ஷ்மண பெருமாள் அதில் வில்லில் தொடுத்தாராம். அந்த பானம் லக்ஷ்மண பெருமாள் வில்லில் தொடுத்த உடனேயே அதனுடைய ஒளியானது ரொம்ப ரொம்ப பிரகாசமாக பேரொழியாக வீசித்தாம் அந்த இடத்துல போர்க்களத்தில். அதிகாயோ அபி தேஜஸ்வி சௌரமஸ்திரம் சமாததே தேனபானம் புஜங்காபம் ஏம புங்கம் அயோஜயத்து. அப்போ உடனே
பேராற்றல் படைத்த அந்த அரக்கனாகப்பட்ட அந்த அதிகாயன் உடனே அவன் என்ன பண்ணானா, சர்பத்தை போல இருக்கக்கூடியதும் பிரமாதமான பவுனால் செய்யப்பட்ட பிடியை கொண்டதுமான ஒரு பானத்தை எடுத்து அவன் என்ன பண்றான் பாருங்க, சூரிய பகவானுடைய மந்திரத்தை வந்து அதில் உச்சாரணம் பண்ணிட்டான். அதை சூரிய அஸ்திரமாக உடனே செஞ்சிட்டானாம் அரக்கனாகப்பட்ட அதிகாயன். ததஸ்திரம் ஜலிதம் கோரம் லக்ஷ்மண சரமாகிதம் அதிகாய சிக்ஷேபா காலதண்டம் இவாந்தகா. அதற்கு இடையில என்ன நடந்தது அப்படின்னா, மந்திரத்தின் ஆற்றலை பெற்ற ரொம்பவும் பிரமாதமாக பயங்கரமாக ஒளி வீசக்கூடிய அந்த ஆக்னேய அஸ்திரத்தை லக்ஷ்மணன் என்ன பண்ணாராம், காலதேவன்னா யாரு, யமதர்மராஜன், அவனுடைய காலதண்டம் அவனுக்கு காலதண்டம் எது, பாசக்கயிறு. யமனுக்கு தண்டமே எது, பாசக்கயிறு. அது பிரயோகிப்பது போல அதிகாயன் மீது லக்ஷ்மண பெருமாள் செலுத்தினாராம். ஆக்னேயானபி சம்யுக்தம் தத்வாபானம் நிசாசரா உத்சதஜ ததாபானம் தீப்தம் சூர்யாஸ்திர யோஜிதம். இப்போ லக்ஷ்மண பெருமாள் ஆக்னேயாஸ்திரமாக செய்ய வில்லிலிருந்து விடுத்தாரோனோ அந்த பானமானது தன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத அரக்கனாகப்பட்ட அதிகாயன் பார்த்து விட்டு உடனே என்ன பண்ணானா, இவன் தான் ஏற்கனவே சூரிய பகவானை உச்சாடனம் பண்ணி அவன் ஒரு அஸ்திரம் பண்ணிட்டு இருக்கானோ, அந்த அஸ்திரத்தை பானத்தை உடனே தன்னோட வில்லிலேருந்து விடுவித்தானாம். தாவு பாவம் பிரே பானவன்யோன் பானவன் அன்னோன்ய மபிஜக்னது தேஜசா சம்பிரதி பதாகுரௌ கிருத்தாயிக புஜங்கமௌ. அதாவது லக்ஷ்மணன் விட்ட பானமும் சரி, அந்த அரக்கனாகப்பட்ட விட்ட அதிகாயனும் சரி, அவன் விட்ட பானம், அந்த ரெண்டு பானமே எப்படின்னாக்கா ரோஷங்கள் ரொம்பவும் கொண்டது. அப்பேற்பட்ட அந்த இரண்டும் எப்படி இருந்ததுதான், ரெண்டு சர்பங்கள் ஒன்றை ஒன்றை எப்படி தாக்கி கொண்டு நிற்குமோ அதுபோல ரொம்பவும் பிரமாதமாக பிரகாசமாக இருக்கக்கூடிய முனைகளை கொண்ட இந்த இரண்டு பானங்களும் வானத்திலேயே ஒன்றை ஒன்று எதிர்த்து கொண்டு பானங்களே தாக்கி கொண்டதாம். தாவன்யோன்யம் வினிதஹ்யா பேதது பிருத்திவி தலே நிரசிஷௌ பஸ்மக்ருதௌ ந பிரஜாதே சரோத்தமௌ. அப்போ அந்த சமயத்தில் அந்த போர்க்களத்தில் என்னாச்சுன்னா, இவன் அதிகாரி விட்ட பானமும் சரி, லக்ஷ்மணன் விட்ட பானமும் சரி, உத்தமமான அந்த பானங்கள் ரெண்டுமே ஒன்றை ஒன்று தன்னைத்தானே எரித்து கொண்டதாம். அதாவது இந்த ஆக்னேயம் சூரிய பகவான் எரிச்சது, சூரிய பகவானுடைய ஆக்னேயத்தை எரிச்சுது. அனல் அடங்கி போனதுனால அந்த பானங்கள் ஒளி வீசாம மங்களா இருந்ததாம். வெறும் சாம்பலாக போயிட்டு பூமியில் விழுந்ததான் அந்த ரெண்டு பானங்களும். ததோ அதிகாய சங்கிருத்தஸ் துவஸ்திரமை ஷீக முஸ்ருஜத் தத் பிரசிச்சேத சௌமித்ரேஸ் திரேணைந்திரேன வீரியவானு. அந்த சமயத்தில் போர்க்களத்தில் என்னாச்சுனாக்க, இந்த அரக்கனாகப்பட்ட அதிகாயம் ரொம்பவும் கோபம் கொண்டு இஷிகாஸ்திரத்தை செலுத்தினானா. மகாவீரராக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன்
அந்த இவர் என்ன பண்ணுறாரு, இந்திரனுடைய அஸ்திரத்தை செலுத்தி அந்த அஸ்திரத்தை தூள் தூளாக்கினாராம். ஜஷி ஜஷி ஜஷீகம் நிகதம் திருஷ்டுவா ருஷிதோ ராவணாத்மஜா யாம்யே நாஸ்திரேன சங்கிருத்தோ யோஜயாமாச சாயகம். அப்போ இந்த ராவணனுடைய புதல்வன் அரக்கனாகப்பட்ட அதிகாயன் ரொம்பவும் கொதித்து போனானா. தன்னுடைய விஷிகாஸ்திரம் அழிக்கப்பட்டதை பார்த்துட்டு ரொம்பவும் கோபம் கொண்டு ஒரு பானத்தை எடுத்து யமதர்மராஜனுடைய மந்திரத்தை அதில் ஜபித்தானாம். அதை யம அஸ்திரமாக செய்து கொண்டானாம் அரக்கனாகப்பட்ட அதிகாயன். ததஸ்திரம் சிக்ஷேவா லக்ஷ்மணாயே நிசாசரா வாயவ்யேன ததஸ்திரேண விககானச லக்ஷ்மணா. உடனே அந்த அரக்கன் என்ன பண்ண, அதிகாயன் அந்த யமதர்மராஜன் என்ன பண்ணானோன்னு அஸ்திரம் அதை உடனடியாக லக்ஷ்மணன் மேலே வில்லிலிருந்து விடுவிச்சானாம். லக்ஷ்மணன் என்ன பண்ணுறாராம், உடனே வாயவியாஸ்திரம் வாயு பகவானுடைய அஸ்திரத்தை செலுத்தி அதை வீழ்த்தி தள்ளினாராம். யமதர்மராஜனுடைய அஸ்திரத்தை வீழ்த்தி தள்ளினாராம். அதைனம் சரதாராபீர் தாராபிரிவ தோயதா அபியவர்ஷ சுசங்கிருத்தோ லக்ஷ்மணோ ராவணாத்மஜம். அதுக்கப்புறம் அந்த போர்க்களத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, மிகவும் கோபம் கொண்ட லக்ஷ்மணன் மேகத்தில் இடைவிடாமல் எப்படி மழையானது பெய்யுமோ அதுபோல ராவணனுடைய புதல்வனாகப்பட்ட அங்கதன் மீது அம்பு மழையாக சரமாரியாக பொழிந்தான். தேனிகாயம் சமாசாத்திய கவேச வஜ்ரபூஷிதே பக்னநாக்ர சல்யா சகசா பேதூர்பானா மகீதலே. அந்த பானங்கள் என்ன பண்ணிட்டு தெரியுமா, லக்ஷ்மணன் விட்ட பானங்கள் அதிகாயனுடைய வைரங்கள்லாம் பதிக்கப்பட்ட அந்த கவசத்தில் மோதி அம்பினுடைய நுனி கூர்மையாக இருக்குமோனோ அந்த கூர்மையெல்லாம் வழுங்கி போய் உடனே தரையில் விழுந்துதான் எல்லா பானங்களும். தான் மேகானபி சம்பிரேக்ஷியா லக்ஷ்மண பரவீரா அபியவர்ஷன் மகேஷூணாம் சகசிரேன மகாயசாக. அதாவது லக்ஷ்மணன் இருக்காரு, அவர் எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி எல்லாரையும் மாய்க்கக்கூடியவர், ரொம்பவும் புகழ் படைத்தவர். தன்னால் செலுத்தப்பட்ட பானங்கள்லாம் வீணாக போயிடுச்சு அப்படின்றத பார்த்து விட்டு மறுபடியும் என்ன பண்ணாராம், ஆயிரக்கணக்கான பானங்களை அதிகாயன் மேலே பொழிந்தாராம் லக்ஷ்மணன். சார் விருஷ்யமானோ பாவனௌகே அதிகாயோ மகாபலः அவத்ய கவச சங்கே ராட்சசோ நைவ திவ்யதே. இந்த ரொம்ப மகாபலம் கொண்ட இந்த அரக்கன் இருக்கானே அதிகாயம், அவன் உடம்புல அணிந்திருந்த சிரசில் அணிந்திருந்த அந்த கவச்சங்கள்லாம் விளக்கவே முடியாத கவசம். அதை அவன் அணிந்திருந்ததுனால செய்ய லக்ஷ்மணனால் கணக்கில்லாத பானங்களால் தாக்கப்பட்டாலும் கொஞ்சம் கூட அவன் வேதனையே படவே இல்லையாம் அரக்கனாகப்பட்டவன் அதிகாயன். சரம் சாசி விஷாகாரம் லக்ஷ்மணாய யபாசுஜத் சாத்தேன வித்த சௌமித்ரி மர்மதேசே சரேனஹா முகூர்த்தமாத்திரம் நிஸ்ஸஞ்ஞா அபவச்சத்ரு தாபனஹா. உடனே இந்த அரக்கன் என்ன பண்ணான் தருவான் அதிகாயம்,
ஏகப்பட்டதான விஷமுடைய நஞ்சுடைய சர்ப்பம் போன்ற ஒரு பானத்தை வந்து லக்ஷ்மணன் மீது செலுத்தினானாம். அதனால உயிர் பகுதியில் லக்ஷ்மணனாகப்பட்டவர் தாக்கப்பட்டு எதிரிகளுடைய மனசையே தவிக்க செய்யக்கூடிய லக்ஷ்மணனாகப்பட்டவர் கொஞ்ச நேரத்துக்கு உணர்வு இழந்து அப்படியே போர்க்களத்தில் கீழே அப்படியே உட்காந்துட்டாராம். துவஜஸ்யோன் மதனம் கிருத்வா சரவைஷர் அரிந்தமஹ அசம்பிராந்தச சௌமித்ரி டான்ச ராணபி லக்ஷிதானே முமோச லக்ஷ்மணோ பகனான் வதார்த்தம் தஸ்ய ரக்ஷசः ந சசாயகருஜம் கர்த்தும் யுதி தஸ்ய நரோத்தமः. அதாவது லக்ஷ்மணன் இருக்காரு, எப்பேற்பட்ட பகைவனாக இருந்தாலும் சரி, எந்த பகைவருடைய படைக்கும் அஞ்சாத நெஞ்சமுடையவன், எல்லாரையும் அடக்கக்கூடியவர். உடனே என்ன பண்ணாராம், தன்னை சுதாரிச்சுட்டு சரமாரியாக அதிகாயனுடைய தேர்க்குடியை வந்து வீழ்த்தினாராம். அதை மட்டும் வீழ்த்தலை, கொஞ்சம் கூட பரபரப்படையான அந்த அரக்கனாகப்பட்ட அதிகாயினை கொன்று போடும் பொருட்டே தனி சிறப்புடைய வீண் போகாத பல பானங்களை வந்து செலுத்தினாராம். அந்த இடத்துல அவருடைய தனித்திறமை கொண்ட அம்புகள் வந்து போர்க்களத்தில் வந்து கொஞ்சம் கூட அந்த அரக்கனாகப்பட்ட அதிகாயினை காயப்படுத்தவே முடியலையாம். அதேனம் அபியுபாகம்யா வாயுர்வாக்கியம் உவாசக பிரம்மதவரோ ஹேஷ அவத்ய கவசாவிருதா. அப்போ உடனே என்ன பண்ணாராம், ஆகாயத்திலேருந்து வாயு பகவான் லக்ஷ்மண பெருமாள் கிட்டக்க வந்து சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இந்த அதிகாயன் இருக்கானே, இவன் வந்து பிரம்மதேவர்கிட்டேருந்து வரம் பெற்றவன், யாராலையுமே சிதைக்க முடியாத கவசம் அணிஞ்சிருக்கான் அப்படின்னு வாயு பகவான் லக்ஷ்மணர்கிட்ட சொன்னாராம். பிரம்மேனாஸ்திரேன பிந்தியேனம் ஏஷவத்யோஹி நான்யதா அவத்ய ஏஷ ஹ்யன் ஏஷாம் அஸ்திராணாம் கவசீபலி. இப்போ வாயு பகவான் சொல்கிறார் லக்ஷ்மணன் கிட்டக்க, லக்ஷ்மணா, இவனை வந்து பிரம்மாஸ்திரத்தால் பிளந்த தள்ளு உடனடியா, வேறு எந்த வழியாலையும் கண்டிப்பாக இவனை வந்து கொல்லவே முடியாது. இவனை வந்து பிளக்க முடியாத கவசம் வந்து இவன் வந்து அணிந்திருக்கக்கூடிய மகா பலசாலி. வேறு அஸ்திரங்களால் இவன் வந்து கொல்லப்பட முடியாதவன் அப்படின்னுட்டு வாயு பகவான் லக்ஷ்மணன் கிட்டக்க சொன்னாராம். ததஸ்து வாயோர் வசனம் விசம்ய சௌமித்ரீர் அந்திர பிரதிமான வீரியா சமாததே பாணமோக வேகம் தத் பிரம்மாம் அஸ்திரம் சகசா நியோஜ்யா. இந்த மாதிரி லக்ஷ்மண பெருமாள் வந்து வாயு பகவான் தங்கிட்ட சொன்ன அந்த சொற்களை எல்லாம் கேட்ட உடனேயே இந்த லக்ஷ்மணன் இருக்காரே, இவர் எப்படின்னாக்கா தேவேந்திரனுக்கு நிகரான ஆற்றல் படைத்தவர். உடனே ஒரு அஸ்திரத்தை வந்து கையில் எடுத்துட்டாராம். அந்த அஸ்திரத்தை வந்து பிரம்மாஸ்திரமாக செய்து தன்னுடைய வில்லில் கோர்த்து விட்டு அவர் அந்த வில்லில் வந்து கொண்டு போய் வச்சாரோ இல்லையோ, 10 திசைகள்
சந்திரன், சூரியன், பெரிய பெரிய கிரகங்கள், ஆகாயம், பூமி, இவை அனைத்துமே ரொம்பவும் அஞ்சு போய் அந்த சமயத்தில் தத்தளிச்சதான். இந்த பிரம்மாஸ்திரத்தை செஞ்சுட்டு உடனே தன்னோட வில்லில் வந்து அதை பூட்டி அதை ஏயத்துக்காக செய்தாராம். தஸ்மின் மகாஸ்திரேது நியுஜ்யமானே சௌமித்ரினா பாணவரே சிதாகிரே திசஸ்ய சந்திரார்கம் அகாகிரஹாஸ்ய நவஸ்ய தத்ராச சசால சூர்வி. உடனே லக்ஷ்மணன் என்ன பண்ணாராம், அந்த பிரம்மாஸ்திரத்தை அதற்கு உண்டான உரிய மந்திரங்களை எல்லாம் சொல்லி வில்லில் கோர்த்து அதை வந்து எய்த உடனேயே எல்லாருமே பூலோகத்தில் இருக்காலும் சரி, ஆகாயத்தில் இருக்காலும் சரி, ரொம்பவும் அஞ்சு தத்தளித்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியலையே அப்படின்னு எல்லாரும் பயந்தாலாம். தம் பிரம்மணாஸ்திரேனா நியோஜ்ய சாபே சரம் சுபுங்கம் யமதூத கல்பம் சௌமித்ரீர் இந்திராரி சுதஸ்ய தஸ்யா சசர்ஜ பானம் யுதிவஜ்ர கல்பம். அந்த போர் முறையில் யமதூதனை போலவும் எதிரியினுடைய உயிரையும் வாங்காமல் செல்லாததுமாக இருக்கக்கூடிய வஜ்ராயுதம் போன்றதுமான ரொம்பவும் கூர்மையான நுனி இருக்கக்கூடிய அந்த பிரம்மாஸ்திர பானத்தை லக்ஷ்மண பெருமாள் தன்னுடைய வில்லில் வந்து கோத்துட்டு இந்திரனுக்கு படைவனாக இருக்கக்கூடிய ராவனுடைய புதல்வன் அதிகாயன் மீது செலுத்தினாராம். தம் லக்ஷ்மணோ திருஷ்ட மமோக வேகம் சமாபதந்தம் ஜுவலன பிரகாசம் ஸ்வர்ண வஜ்ரோத்தம் அசித்ரபுங்கம் ததாதிகாய சமரே ததர்சா. ரொம்பவும் பிரமாதமாக தங்கம் வைரம், அதனால் சிறந்த வேலைப்பாடுகளால் செய்யப்பட்டதும் அக்னியை போல நெருப்பை போல பிரகாசிக்கக்கூடியவனும் தடைபடாத வேகத்தை உடையதும் லக்ஷ்மணனால் செலுத்தப்பட்ட இந்த பானமானது யுத்த காலத்தில் வந்து இந்த அரக்கனாகப்பட்ட அதிகாயன் வந்து தன்னுடைய கண்களால் பார்த்தானாம். தம் பிரேட்சமான சகசாதிகாயோ ஜகான பாணே விசிதைர நேகைஹி சசாயகஸ்தஸ்ய சுபர்ண வேகஸ் ததாதிகாயஸ்ய ஜகாம பாஸ்வம். இந்த அரகனாகப்பட்ட இந்த அதிகாயன் வந்து அதை பார்த்த உடனேயே கூர்மையான அநேக பானங்களால் அந்த அம்பு மேலே அதிகாயனானவன் செலுத்தினானாம். இருந்தாலும் கருடனுக்கு நிகரான வேகத்தை கொண்ட அந்த பிரம்மாஸ்திரமானது இந்த அதிகாயனை நெருங்கி வந்துவிட்டதாம். தமாகதம் பிரேட்ச ததாதிகாயோ பானம் பிரதீப்தாந்த ககால கல்பம் ஜகான சத்யஸ்ருஷ்டி கதாகுடாரை சூலேர் ஹலேஷாப்பிய விபன்ன சேதாக. அதாவது நல்ல ஜுவாலை வந்து அனல் கட்டி போல இருக்கும் இந்த அக்னியானது. கனல் வீசக்கூடிய யமனையும் காலமூர்த்தியும் போன்ற அந்த பிரம்மாஸ்திரமானது தன்னை நோக்கி வருவதை பார்த்த இந்த அரக்கனாகப்பட்ட அரியாயன் கொஞ்சம் கூட மனம் கலங்காம வேல், ஈட்டி, கதை, கோடாரி, சூலம் மற்றும் கலப்பை போன்ற ஆயுதங்களால் அந்த அஸ்திரத்தை வந்து தாக்கினானாம். தான்யாயுதான்யத்
भूत विग्रहाणि मोघानि कृत्वा सर्वो अग्निदीप्तः प्रगृह्य तस्यैव किरीटजुष्टं ततोऽधिकायस्य शिरो जघार. இந்த லக்ஷ்மணனால் விடப்பட்ட அந்த பிரம்மாஸ்திரம் வந்து பிரமாதமாக நெருப்பு ஜுவாலை போல பிரகாசிக்கக்கூடிய அந்த அஸ்திரமானது ரொம்பவும் யாருமே எதிர்பார்க்காத அளவில் பலவிதமான வடிவங்களை கொண்ட அந்த படைக்கலங்களுடைய ஆற்றலை வந்து அழித்து வீணாக்கி கிரீடம் போட்டிருந்தானோ கவச்சம் அந்த அதிகாயினுடைய தலையையும் அந்த சமயத்தில் அறுத்து போட்டதான் கீழே. இந்த அதிகாயினுடைய தலையானது பூமியில் வந்து விழுந்ததாம். தசிர சசிரஸ்திராணம் லக்ஷ்மணே சுப்ரபீடிதம் பபாத சகசா பூமௌ சுருங்கம் ஹிமவதோ யதா. இந்த லக்ஷ்மண பெருமாள் எய்த அந்த பிரம்மாஸ்திரம் பானத்தால் துண்டிக்கப்பட்ட உடனேயே அந்த அதிகாயினுடைய பாதுகாப்பு கவசம் கிரீடம் அந்த தலையானது எப்படி விழுந்தான் தெரியுமா? பூமியில் ஒரு இமயமலையினுடைய ஒரு சிகரம், அதாவது உச்சியில் இருக்கக்கூடிய சிகரம் மேலேந்து கீழே எப்படி விழுமோ அதுபோல படு வேகமாக தரையில் வந்து விழுந்ததாம். தம்து பூமோ நிபாதிதம் திருஷ்டுவா விக்ஷிப்த பூஷணம் பபூவுர் யதிதா சர்வே ஹதசேஷ விசாசராக. பிரமாதமான அணிகலன்கள்லாம் இருந்தது அந்த கிரீடம். அந்த கிரீடம் வந்து சிதறி பூமியில் வந்து விழுந்து கிடந்த அந்த தலையை இந்த அதிகாயனோட கூட வந்தாலும் அரக்கர்கள் அதில் கொல்லப்பட்டவர்கள் போல மிச்சம் மீறி இருப்பாளோனோ அந்த எஞ்சியிருந்த அரக்கர்கள்லாம் பார்த்து ரொம்பவும் மனம் கலங்கி போனாலாம். தே விஷண்ண முகா தீனா பிரகாரஜ நிதஸ்ரமாக வினேதூருஷைர் பகவ சகசா யஸ்வரை ஸ்வரைஹி. ரொம்பவும் இந்த அதிகாயனோட வந்த அரக்கர்கள்லாம் தாக்குல கலைத்து போயிருந்த எல்லாரும் ரொம்பவும் முகம் வாடி போய் இறங்கத்தக்க நிலையில் இருந்து அந்த வினாடியே என்ன பண்ணாலாம், எல்லா அரக்கர்களும் பரிதாபமாக குரல்ல ஓவென்று அப்படியே அலறி ஓலமிட்டு அழுதாளாம் அரக்கர்கள்லாம். ததஸ்தே துரிதம் யதா நிரபேக்ஷா நிசாசராக புரீம் அபிமுகா பீதா திரவந்தோ நாயகே ஹதே. உடனே அந்த அரக்கர்கள் எல்லாம் தன்னுடைய படைத்தலைவனாகப்பட்டவர் அதிகாயன் கொல்லப்பட்ட உடனேயே ரொம்பவும் கலகலத்து போய் இருந்த அந்த அரக்கர்கள் மேற்கொண்டு நாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்ட்டு தெரியாமல் உடனடியாக எல்லாரும் இளைஞர் பட்டணத்தை நோக்கி வேகமாக ஓடினாலாம். பிரகர்ஷயுக்தா பகவஸ்து வானராக பிரபுத்த பத்ம பிரதிமான நாஸ்ததா அபூஜயன் லக்ஷ்மண இஷ்ட பாகினம் ஹரேரிபௌ பீமபலே துராசதே. இந்த அதிகாயன் இருக்கான அவன் வந்து ரொம்பவும் பயங்கரமான பலசாலி, யாராலையுமே எதிர்க்க முடியாதவன். அப்படியேப்பட்டவன் கொல்லப்பட்ட போர்க்களத்தில் கொல்லப்பட்ட உடனேயே வானரங்கள் எல்லாரும் ரொம்பவும் பேரானந்தம் கொண்டாலாம். மலர்ந்த தாமரை போல எல்லாரும் தங்களுடைய முகத்தை வந்து வைத்துக்கொண்டு தாங்கள் விரும்பிய வெற்றியை வந்து நமக்கு பெற்றுத்தந்த லக்ஷ்மண பெருமாளை வந்து போற்றி புகழ்ந்தாலாம். அதீபலம் அதிகாய
வப்ரகல்பம் துதி வினிபாத்திய ச லக்ஷ்மண பிரகிருஷ்டः துரீமத ததாச ராமபார்ஸ்வம் கபீனி வகைஷ்ய சுபூஜிதோ ஜகாம. இந்த அதிகாயன் இருக்கான ரொம்பவும் பேராற்றல் கொண்டவன், முகில் போன்றவன். முகில்னாக்கா என்னது? இந்த காற்றெல்லாம் இருக்கும், முள்ளு செடி, அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் முகில் போன்றவன். அவனோட போரிட்டு அவனை தரையில் சாய்ச்சதுனால ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்த லக்ஷ்மண பெருமாள் வானர கூட்டங்கள்னால போற்றப்பட்டு உடனடியாக என்ன பண்ணாராம், அதி விரைவாக ஸ்ரீ ராமபிரானிடம் நமஸ்காரம் பண்ணிண்டாராம் லக்ஷ்மண பெருமாள். இத்தியாசே ஸ்ரீமத்ராமாயணே வால்மீகியாதிகாவ்யே யுத்தகாண்டே ஏகசப்ததிம சர்க்கः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 71வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.